வணக்கம். நடுவில் உட்காந்துருக்காரு அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். ஏற்கனவே அவர் ஒரு குறும்படத்தை இயக்கியிருந்தார். இது அவருடைய 2வது குறும்படம். ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் காட்சியை விளக்குறாரு. இந்த குறும்படத்தின் பெயர் கணவன் மனைவி விவாகரத்து. இது 3 பகுதியாக வெளியிடுறோம். முதல் பகுதி இப்போ பார்க்க போகிறீங்க. அம்மா 3 மாதமாக ஒரு கேஸு கூட வரமாட்டுது. வீட்டில் பாரு, சாப்பாட்டையும் பையையும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. கோர்ட்டுக்குள்ளே தான் கோட்டை போட்டுன்னு வேலை செய்யணும். ஆனால் நான் ஆஃபீஸ் உள்ளேயே கோட்டு போட்டுன்னு இருக்கிறேன். அப்படின்னு ஒரு கேஸு கூட வரமாட்டுது. சாமியை கேட்போம். சாமி, ஏதாவது ஒரு விவாகரத்து கேஸு சீக்கிரம் கொண்டு வா. 3 மாதமாக கேஸ் இல்லாமல் கிடக்கிறேன். ஹைப்பா. இவர் பேர் ஈ லிங்கங்க. ஈன்றது இனிஷியல் நினச்சிக்க போகிறீங்க, அது ஒரு அடமொழி பேர். இவர் எடுக்கிற கேஸ் எல்லாமே விவாகரத்து கேஸு தான். ஆனால் பெரும்பாலும் இவர் யாருக்குமே விவாகரத்து வாங்கி கொடுக்க மாட்டார். விவாகரத்துக்குன்னு வர்ற கணவன் மனைவியை ஒன்றா சேர்த்து வாழ வச்சு அனுப்புவார். இதனால் கட்டாயமாக விவாகரத்து வேணுன்ற கணவன் மனைவி இவர்கிட்ட வரமாட்டாங்க. அதனாலவே இவருக்கு எந்த கேஸும் வராமல் ஆஃபீஸில் ஈ ஊட்டின்னு உட்காந்துருப்பார். அதனால தான் இவருக்கு ஈ லிங்கன்னு பேர் வந்தது. குடும்ப கஷ்டம் தாங்க முடியாமல் இந்த ஈ லிங்கம் ஆஃபீஸை கூட்டி பெருக்கிற ஒரு அம்மா பார்வதி அவங்கக்கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டார். அந்த காசை கொடுக்க முடியாமல் இழுக்கடிச்சின்னு வந்தார். அவங்க ஒரு கேஸை கையில் கொண்டு வந்தாங்க. 3 மாசம் உட்காந்து நெய்யா ஓட்டின்னு இருங்க. வர புருஷன் பொண்டாட்டி வந்தாக்கா பிரிச்சு அனுப்ப தெரியாது. வெளியில போய் கேட்டு பாருங்க. உங்களை ராசி இல்லாத வக்கீல்னு சொல்றாங்க. எப்படிதான் பழக போறீங்களோ? சே பார்வதி, நான் என்னம்மா பண்ணுவேன்? பணத்துக்காக கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டுதுமா. குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி வர்ற கணவன் மனைவியை கூட்டி விட்டு அனுப்புகிறேன். பார்வதி, இது புண்ணியம் தானே? புண்ணியமாவது கிண்ணியமாவது. ஒரு புருஷன் பொண்டாட்டியை வெளியே உட்கார வச்சுட்டு வந்துக்கிறேன். அவங்களுக்கு டைவர்ஸ் வேணுமா? அவங்களுக்கு ஆச்சுன்னு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. 2 பேர் உட்காந்துக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஃபைலு இது. இந்தா அவங்க 2 பேருடைய பயோடேட்டா அது. ஆமா, அவங்க டைவர்ஸ் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஏன் இன்னொரு கால் எங்கே போச்சு? இதுல ஒன்றும் குறைச்சல இல்லையா உனக்கு? அவங்களாம் சீரியஸா இருக்கிறாங்க. சீரியஸாக இருக்காங்களா? அப்படின்னா எமர்ஜென்சி வார்டுல போகணும். வாயில நல்லா வந்துறியா எனக்கு? அதான் வந்து போச்சு. நீ டைவர்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி இல்லையா? நீ என்கிட்ட வாங்கின கடன் குடியா. இப்பவே எனக்கு 5000 வையா. தரமா அதான் எனக்கு தெரியாது. நீ இந்த கேஸ் நடத்தியோ நடத்த மாட்டேயோ எனக்கு தெரியாது. என்கிட்ட வாங்கின 5000 இப்பயே வையி. இல்லைன்னா நான் பொம்பளையவே இருக்க மாட்டேன். ஐயோ, வேலை கடைசிட்ட கடன் வாங்கிட்டு தப்பா போச்சு. காசை எடுத்து வை இப்பயே எனக்கு. ஒத்துக்கிறேன். கண்டிப்பா நான் டைவர்ஸ் வாங்கி தரமா. ஆமா, பார்ட்டி எங்கம்மா இருக்குது? வெளியில தான் 2 பேரையும் தனித்தனியா உட்கார வச்சுக்கிறேன். சரிம்மா, முதல்ல அந்த பொண்ணை வர சொல்லு. தனித்தனியாக விசாரிச்சாதான் நல்லது கட்ட தெரியும். போ. முதல்ல அதை செய்யுங்க. உங்ககிட்ட கொடுத்த கடனை நான் அவங்க கிட்ட வசூல் பண்ணிக்கிறேன். நான் அந்த பொண்ணை போய் அனுப்புறேன். கண்டிப்பா டைவர்ஸ் வாங்கி தரல அவ்வளோதான். தரமா. சரி. வணக்கம் சார். வணக்கம்மா, வாங்க உட்காருங்க. உங்கள் பேர் கவிதா இல்லையா? ஆமாங்க சார். என்னடா இது, கோர்ட்டுக்குள்ளே தான் கோட்டு பொண்ணு இருப்பாங்க, இவன் ஆஃபீஸ்க்குள்ளேயே கோட்டு பொண்ணு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? சரிம்மா, என்னை பற்றி ஏதாவது வெளியில் விசாரிச்சிங்களா? என் வேலைக்காரி என்னை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பாளே, நம்பாதீங்க. இங்கே பாருங்கம்மா, டாக்டர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. அதே போல்
வக்கீலுக்கிட்டேயும் கேஸு சம்பந்தமான எந்த பொய்யும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் தெரியும்ல? ஏம்மா, உங்களுக்கு லவ் மேரேஜ் இல்லையா? ஃபைலை பார்த்துட்டேன், சொல்லுங்கம்மா. ஆமாங்க சார். எத்தனை வருஷமாக காதலிச்சிங்க? 6 வருஷம் ஆகுது சார். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமாக ஆகுது? உங்களை தாம்மா. 3 வருஷம் ஆகுது சார். 6 வருஷமாக காதலிக்கும் போது காதலை பற்றி தெரியாத செய்தியெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு தெரியுதா? சரிம்மா, நீங்கள் ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் பாஸ்கரனை பிரிஞ்சு வாழணுன்னு டைவர்ஸ் கேட்குறீங்க? கவிதா, உங்களை தாம்மா கேட்குறேன். எதுக்கு டைவர்ஸ் கேட்குறீங்க? இப்படி யோசிக்கிறீங்க? ஏம்மா, உன் ஹஸ்பண்ட் வாய் என்ன நாருமா? இல்லை டர்ரு புருன்னு கேஸ் ரிலீஸ் பண்ணுவானா? இல்லை எந்த நேரமும் கொட்டாய் விடுவானா? அது இல்லைன்னா அவன் மேலே பேட் ஸ்மெல் வருமா? தூங்கனா டொர் டொர் கொட்ட விடுவானா? ஏதாவது செய்தி இருக்கணும்ல, சொல்லுமா. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சந்தேகம் தான் சார். வீட்டுக்கு லேட்டாக வந்தால் சந்தேகம், ஃபோனில் பேசினா சந்தேகம், தூக்கம் வரலன்னா சந்தேகம், எல்லாத்துக்கும் சந்தேகம் சார். என்னை ஒரு நடத்துக்கிட்டவளாவே நினச்சிட்டு இருக்கான். நான் படித்த பொண்ணு சார். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. பேசினா சந்தேகம். எனக்கும் அவனுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது சார். அதனால் எனக்கும் அவனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் ஹஸ்பண்ட் பேர் பாஸ்கர்? ஆமாங்க சார். சரிம்மா, இப்போ பாஸ்கர் நான் சந்தேகப்பட மாட்டேன், இனிமே நான் கவிதா கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு விருப்பப்பட்டு வந்தா நீங்கள் சேர்ந்து வாழ்வீங்களாம்மா? சந்தேகப்படுவான் சார். சந்தேகம் அவன் ரத்தத்திலே ஊறி இருக்கு. பெரியவங்க பெத்தவங்க எல்லாம் வச்சு பார்த்தாச்சு. அப்பத்திக்கு மட்டும் ஓகே சொல்லுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவான் சார். அவன் யாரையுமே மதிக்க மாட்டான் சார். அவன் ஒரு நாய் வாலு மாதிரி. நாய் வாலை நிமித்தவே முடியாது சார். ஒருவேளை அவன் தன்னை மாற்றிக்கிட்டு உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் விரும்புவீங்களாம்மா? ஓகே சார், சேர்ந்து வாழறேன். ஆனால் மறுபடியும் அவன் சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவன் மேலே கோபம் வராது, ஒட்டுமொத்த கோபமும் உங்கள் மேலே தான் சார் எனக்கு வரும். உங்களை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். சரி சரி, நான் எங்கே உங்களை சேர்த்து வைக்க போகிறேன்? 100% உங்களுக்கு டைவர்ஸ் தான் வாங்கி தர போகிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு டைவர்ஸ் தான். சரிம்மா கவிதா, உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட பிடிச்ச சம்பவம் 2, பிடிக்காத சம்பவம் 2 உங்களால் சொல்ல முடியுமா? சரிங்கம்மா, இப்போ பிடிச்ச சம்பவம் சொல்லுங்க பார்க்கலாம். கவி, சாப்பிட்டியா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடு தான் முதல்ல. நீ நானும் சம்பாதிக்கிறதே இந்த சாப்பாட்டுக்காக தான். வா வந்து உட்கார். நீயும் சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஆ ஆ நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்.
இதுவும் என் வேலை தான்ப்பா. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நல்லதாம்மா இருக்குது. சரி, இன்னொரு பிடிச்ச சம்பவத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அது அது சொல்லுங்கம்மா, ஏன் இப்படி வைக்கப்படுறீங்க? சொல்லுங்க.